காய்ஸ் ஃபைனலா நம்ம வந்து நம்ம டேங்க் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா, நான் பீட்டா வந்து பார்த்துட்டேன். பார்த்துட்டு பீட்டா விட்டுட்டு வந்து தான் நான் இருக்கேன். இந்த பீட்டா கூட நெறைய ஃபிஷ்ஷஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு பெரிய பாண்ட் செட்டப் நம்ம வீட்டுக்கு வெளில இருக்கு. அந்த பாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, கப்பீஸ், மோலீஸு அந்த மாரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து டெஸ்ட்டுக்காக விட்டேன். விட்டு அவனுங்கலாம் வந்து சாவாம இருக்கானுங்களான்னு செக் பண்ணேன். சாகல. கரெக்ட்டா இருக்கானுங்க. அத விட்டாச்சு. அத விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ பீட்டாவும் விட்டுருக்கேன். பீட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. நல்லாவும் இருக்கும் டேங்க்குக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்டா கூட எந்தெந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து செட் ஆகும்ன்னு பார்த்து, அந்த ஃபிஷ்ஷஸ்லாமே விட்டுருக்கேன். இப்போ டேங்க்கும் கரெக்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஸ்டேபிள் ஆயிடுச்சு. மீன்வாயில் வந்து இது ரொம்ப சீக்கிரம் வந்து இது வந்து ஸ்டேபிள் ஆகணுன்றதுக்காக, ஒரு பாக்டீரியல் லிக்விட் ஒண்ணு நான் போர் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லிக்கு. அது போர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டாவே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. டிடிஎஸ் மீட்டர்ல செக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ஃபர்ஸ்ட்டு 1500 கிட்டலாம் போச்சு. 1 வீக்ல அப்படியே வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இப்போ எதுவுமே ஸ்ட்ரெஸ் இல்ல. பீட்டா, கீட்டா எதுவுமே ஸ்ட்ரெஸ் இல்ல. எல்லாமே பக்காவா இருக்கு. மெயினா இவ்ளோ பிளான்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால, நெறைய ஹைடிங் ஸ்பாட் இருக்கிறதுனால, அவங்கவங்க வந்தாலுமே அவங்கவங்க வந்து கரெக்ட்டா போயிட்டு மறைஞ்சுப்பாங்க. ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு அமெச்சூருக்கு வந்து நான் வந்து சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நல்லாவே வந்திருக்கு. அதே மாரி நல்லாவே பீஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு 1 வீக்லயே நான் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எல்லாமே ஸ்விம் பண்றாங்க எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து மெயினா ஃபிஷ் ஃபுட்டு என்ன போடுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. மீன்வைல் வேற எதனா சஜஷன்ஸ் வேற என்ன கொரீஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, பீட்டாக்கு தான் ஃபீட் பண்ணுவேன். பீட்டாக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன். இல்லன்னா போயிட்டு மத்தவங்கலாம் சண்ட போட்டு இது பண்ணிடுறானுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் வீடியோலாம் பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் ஆட் பண்ணியிருப்பேன். இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சியாமீஸ் அ ஒரு ஆல்கேட்டரா அந்த ஆல்கேட்டர்லாம் போட்டிருப்பேன். அ இது வீடியோ வந்து மாத்தி மாத்தி தான் இருக்கும். நான் அடுத்த வீடியோல வந்து ஃபுல்லாவே நான் போடுறேன் நான் கிளியரா. அடுத்த நான் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் ஃபுல்லா அப்டேட் நான் இதுல இன்னும் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டாக்கு, வேற என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். மேல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கு. இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க் யூ.